நெக்ஸ்ட் பார்க்க போற பழமொழி நானூறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்காரம் பால் செருக்கும் ஆறு. அக்காரம்னா என்னன்னா வெல்லம், பால்னா நம்ம மில்க், செருக்கும் ஆறு அப்படிங்கிறது என்னன்னா சுண்ட காய்ச்சின பாலில் சேர்க்கக்கூடிய வெல்லம். இது பாலே இனிமையா தான் இருக்கும். அதுல வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப இனிப்பான சுவையா இருக்கும். இதை எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அரசியல்கள் மூலமா அறத்தன்மையோட, அதாவது நல்ல தொழில் முறையோட ஒருத்தவங்க முதலீடு செஞ்சு அதுல வர்ற முறையும், அந்த தொழில கிடைக்கிற ஈட்டுதல் கூடிய லாபமும் தர்ம முறையில நியாயமா முதலீடு செஞ்சு நியாயமா தொழில் செஞ்சு நியாயமா அவங்களுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு இருக்கிறவங்கள அரவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அறத்தொழில் செய்யறவங்க அவங்க கிட்ட போயிட்டு சான்றோர்கள், நீங்க என்ன பண்ற அப்படின்னா உன்னோட பொருள்களை மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யி, அரசியல்கள் செய்யி அப்படின்னு சொல்றாங்களாம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, அறத்தொழில் மூலமா செஞ்ச பொருள் ஈற்றவங்கிட்ட உபதேசம் பண்றது பாலுல மேலும் வெல்லம் சேர்க்கிற மாதிரி இனிமையானது. ஏன்னா அவன் ஏற்கனவே அரசியல் தான் செய்யறான். தொழில் முறையும் சரி, தொழில் முதலீடும் சரி அரசியல் தான். அதுலயும் திருப்பி அந்த பொருளை வச்சும் அரசியல் செய்யறது அதை விட இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா அறம் செய்பவனுக்கு உபதேசம் கூறுதல் தான் இதோட மீனிங்.